Hello everyone, welcome to the Readers. Previous episodes நீங்கள் learn பண்ண am and isங்கிற verb நீங்கள் practice பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸால் மட்டும்தான் fluency கிடைக்கும், அது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எபிசோட் மூலமா தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குற எங்களுடைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்க்கான லிங்கை கிளிக் பண்ணி அதை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். Without much ado, let's begin our today's episode. நம்மளுடைய இன்னைய எபிசோடுக்கான டாபிக் ஆறுங்கிற வேர்ப் தான். ஆறுங்கிற வேர்ப் கண்டிப்பாக ப்ளூரல் சப்ஜெக்ட் கூட மட்டும்தான் வரும். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் we, you, they, Ram and Rahul, my friends, my parents, etc. There are 5 uses of R. அதுதான் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் ஆர் என்ன அப்படின்னா மற்றவங்களுடைய ப்ரொஃபஷனை பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், my parents are teachers. We are farmers. Ram and Rahul are engineers. செகண்ட் யூஸ் ஆஃப் ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் மற்றவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், they are my students. You are my best friend. We are cousins. தேர்ட் யூஸ் ஆஃப் ஆர் எதுக்கு அப்படின்னா மற்றவங்களுடைய நேச்சரை பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், they are friendly அப்படின்னா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சனாக இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ they are friendly. We are honest. honestனா நேர்மை. ஸோ we are honest அப்படின்னா நாங்கள் நேர்மையானவங்க அப்படின்னு அர்த்தம். You are talkative. அதிகமாக பேசுகிறவங்கள நம்ம talkative பர்சன்னு சொல்லுவோம். ஸோ you are talkative. His parents are generous. generous அப்படின்னா பெருந்தன்மை உள்ளவங்கள நம்ம generous பர்சன்னு சொல்லுவோம். ஸோ his parents are generous. His teachers are kind. kind அப்படின்னா கருணை உள்ளம் படைச்சவங்கள நம்ம கைண்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ his teachers are kind. ஃபோர்த் யூஸ் ஆஃப் ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபார்மெட்டில் கண்டிப்பாக ஆக்ஷன் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், they are doing their project. அவங்க அவங்களுடைய ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்காங்க. we are learning English. நாங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கோம். my parents are watching TV. என்னுடைய பேரண்ட்ஸ் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. some children are playing outside. சில குழந்தைங்க வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. they are going home. அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் யூஸ் ஆஃப் ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் திங்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் at the playground அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பிளே கிரவுண்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். there are many books in the shelf அப்படின்னா ஷெல்ஃபில் நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். there are 4 cars in the car park அப்படின்னா கார் பார்க்கில் 4 கார்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். there are a lot of people at the bus stop அப்படின்னா பஸ் ஸ்டாப்பில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ குவிக்காக ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். ஆறுங்கிற வேர்ப் கண்டிப்பாக ப்ளூரல் சப்ஜெக்ட் கூட மட்டும்தான் வரும். there are 5 uses of R. ஃபர்ஸ்ட் ஒன் மற்றவங்களுடைய ப்ரொஃபஷனை பற்றி சொல்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், my parents are teachers. செகண்ட் யூசேஜ் மற்றவங்களுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், they are my classmates. தேர்ட் யூசேஜ் மற்றவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், they are honest. ஃபோர்த் யூசேஜ் மற்றவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், children are playing in the playground. ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் யூசேஜ் ஜென்ரல் திங்ஸை பற்றி சொல்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், books are on the table. Hope you have understood today's topic. நான் சொல்லி கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்களாக நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் புரிய ஆரம்பிக்கும். இங்கிலீஷ் இஸ் அ வெரி ஈஸி லாங்குவேஜ். பேசிக் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சரும் நிறைய வெக்காபுலரிஸும் லேர்ன் பண்ணாலே போதும். யூ கேன் டாக் ஃப்ளூவெண்ட்லி இன் இங்கிலீஷ். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற திங்ஸும் உங்களை சுற்றி இருக்கிற பிளேசஸுக்குமான இங்கிலீஷ் வேர்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்ரிடே அட்லீஸ்ட் 30 minutes நீங்கள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ண முடியும், அதுவும் சீக்கிரமே இங்கிலீஷை லேர்ன் பண்ண முடியும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். And please kindly subscribe and watch the videos.
உங்களில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். அதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷனே. இட் வில் கீப் அஸ் கோயிங் ஃபர்தர்மோர். Thank you. Thanks a lot for watching.